ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பரான, உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான கொள்ளு சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் கொள்ளு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொள்ளு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொள்ளு வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த பதம் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு, உளுந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சவுடனே வரமிளகா ஒரு 5லேருந்து 6 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு அந்த உளுந்து கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் பொழுதே நான் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியுமே போட்டு அதையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் பத்தையை போட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கொள்ளை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அதையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு உளுந்து நல்லா ஃப்ரை ஆனவுடனே சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினவுடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அந்த கொள்ளுடைய பேஸ்ட்டை போட்டு ஒன்றுபட நல்லா கிளறிக்கோங்க. கிளறிக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி நல்லா எடுத்து இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.